செல்ஃப் டிசிப்ளின் தான் இருக்கிறதுலே மிக மிக முக்கியமான ஒன்று. அதை யார் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கா? நாம் அதை பண்ணியிருக்கோமா? மற்றவங்க கற்றுக்கிற மாதிரி நம்ம ரோல் மாடலாக மாறி இருக்கோமா? செல்ஃப் டிசிப்ளின் இருக்கா? நிறைய இடத்துல அது லேக்காக இருக்குது. அதனால தான் ஜெயிக்கிறது இல்லை. காலைல எந்திரிக்கிறதுலேருந்து சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு ரீச் பண்ணுறது கூட ஒழுங்கினம். 3வது நமக்கு இருக்கிற ஈகோ. நம்ம தப்பாக வளர்க்கப்பட்டிருக்கோம். எப்படின்னா, டேலண்ட்டாக இருக்கவன் ஈகோவாக தான் இருப்பான். முட்டாள்தனமான ஒன்று. உண்மையாலுமே டேலண்ட்டாக இருக்கவன் ஹம்பிளாக இருப்பான். நான் பார்த்ததுல நாட் ஈவன் 10% பீப்புள். சில பேர் சொல்லுவாங்களே, இவருக்கு அந்த டேலண்ட் வந்துருச்சுன்னா அவர் அடுத்தது ஈகோவை தான் பார்ப்பார். அது ஈகோ நல்லதா கெட்டதா? ஈகோ கெட்டது தான். நீங்கள் மனசுக்குள்ளே எடுத்துக்கணும் அந்த ஈகோவை. அதை காட்டிடக்கூடாது. சரியா? சில விஷயங்கள் நம்ம வெளியில் காட்டவே கூடாது. ஈகோவை காட்டுறதுக்கு வந்திருக்கோம், நம்மளோட சக்ஸஸை காட்ட வந்திருக்கோம். அடுத்தது, நம்மளால் இவ்வளோ தான் முடியும், என்னால் முடியாது, கடைசி செகண்ட் வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. நிறைய தோல்விகளில் வெற்றி இருக்குது. அதை நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம். நம்ம கான்சன்ட்ரேஷன்